இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசேக்கியேல் 47 அதிகாரம் 12 திருவசனம். ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும், ஏனெனில் தூயகத்தில் இருந்து தண்ணீர் அவற்றுக்கு பாய்கின்றது. இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பேட்ரிக்கிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று மார்ச் மாதம் 17 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, சந்தோஷமாக இருங்கள். திரும்பச் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்கள். உங்கள் உள்ளத்தின் விருப்பங்களை ஆண்டவர் இயேசு நிறைவேற்றுவார். சரி, உங்களை சுற்றி நடப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள, ஆவியிலே அதன் காரணங்களை புரிந்து கொள்ள நீங்கள் ஒரு ஜெபிக்கின்ற மகனாக, மகளாக, தாயாக, தகப்பனாக இருக்க வேண்டும். You will understand what is happening in your life when you pray என்கிறார் ஜீசஸ். ஒரு ஜெப போராளியாக நீங்கள் இருக்க வேண்டும். பணத்தால், பேச்சால், எக்ஸ்பீரியன்ஸால் சரி செய்ய முடியாதவற்றை ஜெபம் சரி செய்யும் நண்பர்களே. சூழ்நிலைகள் மாறும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்களேன். படகில் மீன் பிடிக்கும் அனுபவம் ஏற்கனவே பல ஆண்டுகளாக பேதுருக்கு உண்டுதானே. அவர் ஒரு மீனவர் தானே. அதே படகு, அதே வலை, அதே கலிலேயா கடல், அதே பேதுரு. ஆனால் நேற்றிரவு மீன் கிடைக்கவில்லை. இரவு முழுவதும் உழைத்தும் ஒன்றும் அகப்படவில்லை. மாற்றங்கள் எப்போது வந்தது? இயேசுவின் வார்த்தை வந்தவுடன் வந்தது. இயேசு சொன்னார், இப்போது உங்கள் வலைகளை வீசுங்கள் என்றார். அதை அப்படியே கீழ்ப்படிந்து பேதுரு மறுபடியும் வலை வீசினார். ஏராளமான மீன் கிடைத்தது. ஆக நம் சுய சிந்தனை பலத்தின் மேல் நாம் சாராமல் ஒவ்வொன்றிலும் இயேசுவை துணைக்கு நம் வாழ்க்கையில் அழைக்கும் போது இயேசுவின் வார்த்தை நமக்கு வாழ்வாகும் நண்பர்களே. இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது பார்க்கலாமா? தீர்க்கதரிசி எசேக்கியேல் அவர் ஒரு காட்சி காணுகிறார். கோவிலில் இருந்து பாயும் தண்ணீரை தன் காட்சியில் பார்க்கிறார். அந்த தண்ணீரானது முதலில் கணுக்கால் அளவு இருந்தது, அடுத்தது முழங்கால் அளவு பெருகியது, அடுத்தது ஆழமான ஆறாக மாறுகிறது. அந்த ஆறு செல்லும் இடமெல்லாம் என்ன நடந்தது தெரியுமா? செழிப்பு வந்தது. இந்த காட்சிக்கு என்ன அர்த்தம்? தண்ணீர் என்பது இயேசுவின் அருள். அது முதலில் சிறியதாக தொடங்கி பின் முழு உலகத்தையும் உயிர்ப்பிக்கும். ஒரு மனிதன், அந்த ஒரு மனிதனின் ஒரு சிறு ஜெபம், ஒரு சிறு நல்ல செயல், ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் போதும். இவற்றை தொடங்கினால் போதும். அது மெதுவாக பெரிய ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையில் மாறும். அந்த தண்ணீர் பாயும் இடமெல்லாம் உயிர்கள் வாழும். அதே போல கடவுளின் அருள் இருக்கும் இடத்தில் வாழ்க்கை பிறக்கும், நம்பிக்கை பிறக்கும், வளர்ச்சி இருக்கும். ஒரு வீட்டில் அன்பு, ஜெபம், மன்னிப்பு இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், பூத்து குலுங்கும். பிள்ளைகள் அழகாக ஒழுக்கமாக வளருவார்கள். இயேசுவின் அருள் ஒரு ஆறு போல நண்பர்களே. அது வாழ்க்கையில் வந்தால் உலர்ந்த இடம் கூட பசுமையாக மாறும். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை உயிர் பெறும். துன்பம் இருந்த இடத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் அந்த ஆறு. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? 38 ஆண்டுகள் நோயால் அவதிப்பட்ட ஒரு மனிதனை, நோயாளியை இயேசு கவனிக்கிறார், குணமாக்குகிறார். இதில் எனக்கு என்ன செய்தி சகோதரி என்று கேட்கிறீர்களா? இயேசு
அவரை மட்டுமல்ல, நம் துன்பத்தையும் அதே போல கவனிக்கிறார். அவனுக்கு 38 ஆண்டுகள். உங்களுக்கு என்ன வயசாக இருந்தாலும் சரி, இயேசுவின் வார்த்தை நம் வாழ்வை மாற்றுகிறது நண்பர்களே. இயேசு நம் உடலையும் குணமாக்குவார், ஆன்மாவையும் ஆறுதல் படுத்துவார், உலக தேவைகளையும் சந்திப்பார், உடல் நலனை தருவார். எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்ற வார்த்தை 38 ஆண்டுகளாக நோயால் வாடிய அவனை ஒரே நொடியில் குணமாக்கியது, புது வாழ்வு தந்தது. சில நேரங்களில் நாம் தனிமையாகவும் உதவியற்றவர்களாகவும் உணரலாம். யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லை. உடன் பிறந்தவர்கள், பெற்றோர், உறவுகள், கணவன், மனைவி, பிள்ளைகள், தாய், தந்தை கூட நம்மை புரிந்து கொள்ளவில்லை, உதவவில்லை, ஏமாளி என்று நினைக்கிறார்கள் என்றும் உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இயேசு ஒருவர் உங்களோடு இருக்கிறார் நண்பர்களே. அவர் நம் துன்பத்தை காண்கின்ற தேவன். 38 ஆண்டுகள் நோயால் படுத்திருந்த அவனை பலர் கவனிக்கவில்லையே. அந்த வழியில்தான் போயிருப்பார்கள், வந்திருப்பார்கள். ஆனால் இயேசு கண்டார். அவன் நிலையை புரிந்து கொண்டார். அவனுக்கு குணம் தேவை, உதவி தேவை என்று புரிந்து கொண்டார், நலமாக்கினார். அதே போல இன்று வாக்கு தருகிறார், உங்களுக்கும் செய்வார் நண்பர்களே. பரமனோடு 10 நிமிடம் என்ற இந்த காணொளியை தினமும் கேளுங்கள், புத்துயிர் பெறுங்கள். இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு அரணாயும் இருக்கிறார். ஆம் இயேசுவே, நீர் என்னோடு இருக்க வேண்டும், என் குடும்பத்திற்கு அரணாக இருக்க வேண்டும் இயேசுவே. கடவுள் நமக்கு அடைக்கலம், ஆற்றலாய் இருக்கிறார். ஆம் இயேசுவே, எனக்கு அடைக்கலம் தருவோர் யாரும் இல்லை. நீரே எனது ஆற்றல், என் சோர்வில் என் ஆற்றல், என் உடல் நல குறைவில் என் ஆற்றல், என் மனக்கவலையில் என் ஆற்றல் நீரே தகப்பனே. இடுக்கணுற்ற வேலைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆம் இயேசுவே, என் வாழ்க்கையில் என் மனதில் இடுக்கண் துன்பம் வரும்போதெல்லாம் எனக்கு உற்ற நண்பனாக, சகாயராக, தாயாக, தந்தையாக, தோழனாக, தோழியாக இருந்து காப்பவர் நீரே இயேசுவே. அதனால்தான் நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஏனென்றால் நாங்கள் தஞ்சம் புகுந்து இருப்பது எங்கள் தந்தையாம் இயேசுவிடம் அல்லவா? ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆம் இயேசுவே, உமது கோவிலிலிருந்து பாய்ந்து வரும் அந்த தண்ணீர் எங்கள் வீடுகளில், எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் பணியில் பாய்ந்து வந்து எங்களுடைய நிலங்களை எல்லாம் பசுமையாக வளரச் செய்ய வேண்டுமாய் இந்த நாளிலே ஜெபிக்கின்றேன் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.